அதனால சஹாபாக்களை என்ன செய்யுங்க, நீங்க நேசியுங்கள். உங்களுடைய உள்ளங்களிலே நபித்தோழர்களுடைய நேசத்தை ஊட்டி கொள்ளுங்கள். அதே போல அவர்களில் என்ன யாரெல்லாம் இமாம்களோ சுத்தமான அதாவது பரிசுத்தமாக இருக்கிறோம் அவங்கள முற்படுத்துறது, அவங்கள சிறப்புப்படுத்துறதுல நீங்க என்ன செய்யுங்க, மிகவும் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை என்ன செய்யுங்க, முற்படுத்துங்க. இவர்களை நபித்தோழர்களை சிறந்தவர்களாக நம்புங்கள். வனஃபானா பி மஹப்பத்திஹிம், அவங்களை நேசிப்பது எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதன் மூலம் பலனை தரட்டும். வஅல்ஸிமா அன்ஃபஸகுமா ஹுஸ்ன தஅவீலி லிமா ஷஜர பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் எது நடந்திருந்தாலும் அதுக்கு சரியான ஈமானி ஒரு விளக்கத்தோடு என்ன செய்யுங்க, நீங்கள் நடந்து கொள்ளுங்க. வாத்திகாதல் ஜமீல் ஃபீமா நுகில அன்ஹும், அவர்களை பற்றி வந்த விமர்சன ரீதியான விஷயங்கள் இருக்குமே, சச்சரவுகள் சண்டைகள் பிரச்சனைகள், அவைகளில் அழகிய வடிவத்திலேயே நீங்கள் என்ன செய்யுங்க, அவைகளை அணுகுங்கள். அழகான ஒரு பார்வையோடு அழகான விளக்கத்தோடு அணுகுங்கள். அழகான விளக்கத்தோடு அணுகுன்னா என்ன, எண்ணங்களை அவங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கான நியாயமான காரணங்களை எங்களுடைய பிரச்சனைகள் போல் அதை ஒப்பிடாமலும் என்ன செய்யணும். இப்போ உதாரணமாக சஹாபாக்கள் சச்சரவுப்பட்டார்கள், சஹாபாக்கள் ஒருவரை வெட்டி கொண்டார்கள் விளங்கிட்டா, நம்ம சண்டை பிடிப்போமா? ஆகும். இன்றைக்கு எவ்வளோ கருத்து மரமாக ஒருத்தரை நம்ம யுத்தம் எடுத்து வெட்டி கொள்கிறோமா? இல்லை, அவர்கள் வெட்டி கொண்டார்கள் என்றது. அதுக்கு பிறகு சொல்கிறேன் என்னது, சஹாபாக்களும் தவறு செய்வார்கள் தானே. இப்போ நாங்கள் என்ன நல்ல முறையில் தான் அணிக்கிறது, நல்ல முறையில் அணிக்கிறோம், நாங்கள் வெட்டி கொள்வோமான்னு கேட்டுட்டு சஹாபாக்கெல்லாம் வெட்டி கொள்வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் என்ன, சஹாபாக்கள் மனிதர்கள் தான், தவறு செய்வார்கள், அவர்கள் சிறந்தவர்கள் தான் அப்படின்றது விமர்சிக்கிற டைமில், விமர்சனத்துக்கு பதில் சொல்கிற டைமில். ஆனால் பேச்சு டைமில் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வெட்டி கொள்ள மாட்டோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க சண்டை பிடிச்சி வெட்டி ரத்தத்தை ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு என்னது, சும்மா போகிறவன் வாரவன்ட்ட சண்டை மாதிரி சொல்லிட்டு அது நல்லெண்ணமா, சஹாபாக்களை பற்றி நல்லெண்ணமா. அப்போ இது உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்பதற்கான ஆதாரம். எனவே அவங்களோட பக்கத்துலேருந்து வந்த பிரச்சனைகள் விஷயத்தில் சரியான நல்ல எண்ணத்தோடான அணுகுமுறை நம்ம இருக்க வேண்டும்.